டக்குன்னு மைக்க தூக்கி கையில கொடுத்தாங்க. பிறந்த நாள் வாழ்த்து ஏதாவது சொன்னா தானே நல்லா இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு உடனே, ஆமா திருவள்ளுவருக்கு காவி துணி போட்டா என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். காவி கலர்ல துணி போட்டா வள்ளுவரா கோச்சுக்கிறார், ஏன் நீங்க கோச்சுக்கிறீங்க, என்ன தப்பாய் போச்சு உங்களுக்கு? அக்கா வீரவசனம் பேசுறாங்க. அவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, அங்க உள்ள அமைச்சர்கள் திருவள்ளுவர் காவி நிறம்தான் உடுத்தி இருக்கிறார், திருநீர் அணிந்திருக்கிறார், ஆரம்ப கால புத்தகங்கள் எல்லாம் அதைத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறது. யார் வேணாலும் ஒரு லைப்ரரிக்கு போங்க, 60-70 வருடங்களுக்கு முன்னால் பதிப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் காவி உடை அணிந்துதான் இருக்கிறார். அதான் அவரோட அசல், ஒரிஜினல். ஆக அசல விசில்ல வெற்றி பெற்ற அமைச்சர்கள், அதுவும் எங்க கிட்ட இருந்தே போனவர், எங்க கிட்ட இருக்கும்போது காவி உடை உடுத்துனா அதான் சரின்னு சொன்னவர், இன்னைக்கு காவி உடை உடுத்திருக்கிறார்கள், பாஜகவை மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள்.